தேனி அருகே பாதை பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் தோட்டத்தில் கூலி வேலை செய்யும் முதியவருக்கு அருவாள் வெட்டு நிகழ்த்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அருகே கோடாங்கிப்பட்டியில் தோட்டத்திற்கு செல்லும் பாதை பிரச்சினை காரணமாக வேலுச்சாமி, சேர்வை ஆகிய இருவருக்கும் இடையே முன்பகை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தோட்டத்தை அளவிடும் பணிக்காக வேலுச்சாமி விண்ணப்பித்திருந்த நிலையில் நேற்று அவரின் தோட்டத்தின் நில அளவையர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் தோட்டத்தை அளவிடும் பணியில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு தோட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ராமு உதவி புரிந்தார். இதனால் ஆத்திரமடைந்த சேர்வை மற்றும் அவரது மகன் சதீஷ் அரிவாளை வைத்து தாக்க முயற்சித்துள்ளனர். இதனால் அரசு அலுவலர்கள் அங்கிருந்து தப்பிய நிலையில் தோட்டத்தில் பணிபுரியும் ராமு என்கிற முதியவருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து பழனிசெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் முதியவர் ராமுவை தாக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு பயந்து ஓடிட்டாங்க. அருவாள் எடுத்து தாக்கவும் ஒருத்தர் மட்டும் இந்த வீடு தப்பிச்சு ஆனால் சிஎஸ்சி வந்து சேர்த்துருக்கோம். இதுக்கு போலீஸார் ஐடியா இல்லையா தக்க நடவடிக்கை எடுத்து அரசு பண்ணுமாறு எதிர்க்கட்சிகள் மாநாடு பிரச்சாரம் நடத்துவதற்கு திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு சிறப்பு ரூல்ஸும் வேறு கட்சிகளுக்கு புதிய ரூல்ஸும் வைத்துள்ளது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். தொடர்ந்து தாவேக தலைவர் விஜயின் முதல் பிரச்சாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், திமுக ஆளும் கட்சியாக இருக்கும் வரை அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ரூல்ஸ், பிற கட்சிகளுக்கு வேறு ரூல்ஸ். திமுகவின் கூட்டணி கட்சியான விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு எந்த விதிமுறைகளும் இருக்காது, சிறப்பு அனுமதி வழங்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் என்றால் ஆட்கள் நடமாட முடியாத அளவிற்கு பேனர்கள் வைப்பதாக சுட்டிக்காட்டிய நயினார் நாகேந்திரன், இதுதான் திமுக ஆட்சியின் சமத்துவம், எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயக உரிமைகள் கிடையாது என்பதுதான் திமுகவின் திராவிட மாடல் என்று விமர்சித்தார். ஆனா நமக்கு எல்லாம் பேருந்து வந்து அதுக்கு தடை வைக்கிறாங்க, கொடிகள் அதிகம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க, பேனர் அதிகம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதே இது வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது திமுகவை சேர்ந்தவர்களோ போயாச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் நடமாட முடியாத அளவுக்கு நிறைய பேனர்களும் கொடிகளையும் வச்சிருக்காங்க. சீர்காழி அருகே கால்நடைகளை மேய்க்க சென்ற பெண் இடிதாக்கி பரிதாபமாக உயிரிழந்தது கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சம்புராயன் கோடங்குடி கிராம பகுதியில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த குளஞ்சாயி என்பவர் அவர் வீட்டின் பின்புறம் மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த வளர்ப்பு ஆடுகளை ஓட்டு சென்ற போது எதிர்பாராத விதமாக திடீரென அவர் மீது இடிதாக்கி சம்பவ இடத்திலே மயங்கி விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து சீர்காழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பெண் இடிதாக்கி உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரம் அருகே கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பணி ஆணையை ரத்து செய்தது தொடர்பாக புகார் அளிக்கும் நடவடிக்கை இல்லை என்று பாதிக்கப்பட்ட இளைஞர் முதலமைச்சரின் உதவி மையத்திற்கு போன் செய்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை கொலை செய்யப் போவதாக கூறிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். இவருக்கு வழங்கப்பட்ட கலைஞரின் கனவு இல்ல திட்டப்பணி ஆணையை ரத்து செய்ததாகவும் இதுகுறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்திடம் கடந்த மாதம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தமிழ்நாடு முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டு உதவி மையத்திற்கு சந்தோஷ் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தன் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர், சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரை தான் கொலை செய்யப் போவதாக மிரட்டியுள்ளார். இது தொடர்பான ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்ப எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் யார போய் வெட்டணும், வீடியோ போய் வெட்டணும். அதுக்கப்புறம் யாரு எம்எல்ஏ, இதுக்கு மெயின் காரணம் எம்எல்ஏ, சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ உதயசூரியனை வெட்டுவேன். வந்தவாசி அருகே அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொவளை கிராமத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்ற இதன் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் ஆகியோர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தனர்.
தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் விவசாய பெருமக்களின் கோரிக்கையை ஏற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையம் புதிய கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நெல் விலையை 2000 ஆக்கியது திமுக ஆட்சி என்று பெருமிதம் கொண்டார். மேலும் மக்களுக்கான இந்த ஆட்சிக்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் 2026 மு.க. ஸ்டாலின் மக்கள் ஆதரவுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று உறுதியளித்து பேசினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த குழந்தையிடம் கணவர் அதிக பாசம் காட்டியதால் டிஷ்யூ பேப்பரை வாயில் திணித்து பச்சிளம் பெண் குழந்தையை கொலை செய்த தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பாலூர் காட்டுப்பிள்ளையைச் சேர்ந்த பெனிட்டா ஜெய அண்ணாள் என்பவர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை காதலுக்கு திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த 40 நாட்களுக்கு முன்பு பெண் குழந்தை தம்பதிக்கு பிறந்தது. இந்நிலையில் பெற்றோர் இல்லத்தில் குழந்தையுடன் இருந்து தனது மனைவியை பார்க்க கணவர் கார்த்தி வந்தபோது குழந்தை மூச்சு பேச்சின்றி கிடந்துள்ளது. இதனால் பதறி துடித்த தந்தை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் பரிசோதனையில் தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் கருங்கல் காவல் நிலைய போலீசார் விசாரித்து வரும் நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தை கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது. மேலும் சந்தேகத்தின் பேரில் தாயிடம் போலீசார் விசாரித்த போது தனது குழந்தையின் வாயில் காகிதத்தை திணித்து கொன்றதாகவும் அவர் பரபரப்பான வாக்குமூலம் அளித்தார். மேலும் குழந்தை பிறந்த பிறகு கணவர் தன் மீது காட்டிய அன்பு குறைந்ததாகவும் இதற்கு குழந்தையே காரணம் என நினைத்து குழந்தையை கொலை செய்ததாக தாய் பெனிட்டா ஒப்புக்கொண்ட நிலையில் அவரை கைது செய்த போலீசார் நீதிபதியின் உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர். ராசிபுரம் அருகே ரூபாய் 1,62,00,000 மதிப்பில் கட்டப்பட்டு முதலமைச்சரால் திறக்கப்பட்ட பள்ளி வகுப்பறை கட்டிடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் பழைய கட்டிடத்திலேயே பயின்று வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சந்திரசேகரபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 2023 ஆண்டு ரூபாய் 1,62,29,000 மதிப்பில் ஆய்வக அறைகளுடன் கூடிய 6 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இதனை முதலமைச்சர் திறந்து வைத்த நிலையில் இந்த வகுப்பறை கட்டடத்தில் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி செய்து தராத காரணத்தினால் அவதியடைந்து வரும் பள்ளி மாணவ மாணவிகள் கடந்த ஒரு வருடமாக பழைய பள்ளி கட்டடத்திலேயே தரையில் அமர்ந்து படிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் கேட்டறிந்த அப்பகுதியினர் மக்கள் வரிப்பணம் வீணாகாத அளவிற்கு பள்ளி வகுப்பறை புதிய கட்டிடத்தில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த அடிப்படை வசதியை செஞ்சு திறக்கப்பட்ட கட்டிடத்தையே திறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. இங்கிருக்கும் கல்வித்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் உடனடியாக ஆய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். குன்னூரில் அதிகளவு ஊட்டச்சத்தை எடுத்து உடற்பயிற்சியில் ஈடுபட்ட சிறுவன் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அதிமுக கவுன்சிலர் குருமூர்த்தி என்பவரின் 2வது 18 வயதான மகன் ராஜேஷ் கண்ணா கடந்த மாதம் 31ஆம் தேதி தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றார். 60% தீக்காயங்களுடன் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராஜேஷ் கண்ணா தீவிர சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் உயிரிழந்தார். உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் குன்னூர் காவல் நிலைய போலீசார் விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. அதில் உடற்பயிற்சியாளர் மருத்துவர் உதவியின்றி அதிகளவு ஊட்டச்சத்தினை சிறுவனுக்கு எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தியதாகவும் இதனால் சிறுவனின் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டு அவதியுற்ற நிலையில் மனவிரக்தியில் தற்கொலைக்கு முயற்றம் தெரியவந்தது. மேலும் தனது தற்கொலைக்கு உடற்பயிற்சியாளர்தான் காரணம் என்று கைப்பட கடிதம் எழுதி வைத்துள்ளதாக தெரிவித்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பீகாரில் போலி வாக்காளர்கள் தொடர்பாக பேசும் திமுக அரசு தமிழகத்தில் உள்ள போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவர்களை வாக்குச்சீட்டிலிருந்து நீக்குவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அதிமுக மாநில தொழில்நுட்ப அணி தலைவர் கோவை சத்யன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக நிர்வாகிகள் சென்னை ஆட்சியரிடம் வாக்காளர் பட்டியல் முரண்பாடுகள் குறித்து விவரங்களை வழங்கினர். அதைத் தொடர்ந்து கட்சியின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன், மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கோவை சத்யன், வாக்காளர் பட்டியலில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட 15 பூத்களில் வீடு வீடாக சென்று கணக்கீடு செய்தபோது அதில் இறந்தவர்கள் 553 பேர், இடமாறுதலுக்காக சென்றவர்கள் 1136 பேர், இருமுறை வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பவர்கள் 33 பேர் என மொத்தமாக 1700க்கும் அதிகமானோர் இருப்பதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 முதல் 30,000 வரை போலி வாக்காளர்கள் உள்ளதாகவும் இவர்களை வாக்குச்சீட்டிலிருந்து நீக்குவதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பீகாரில் போலி வாக்காளர்கள் தொடர்பாக பேசும் திமுக அரசு தமிழகத்தில் உள்ள போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவர்களை வாக்குச்சீட்டிலிருந்து நீக்குவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். வாக்கு திருடு, பீகாரில் வாக்கு திருடு, மற்ற இடங்களில் வாக்கு திருடு என்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சியிலும் இவ்வளவு பெரிய கூக்குரல் எழுப்பி பேசும்பொழுது
தமிழகத்தில் இவ்வளவு பெரிய வாக்கு திருடும் கள்ள ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நடைமுறையில் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்திய பொருட்களின் மீது அமெரிக்கா 50% வரி விதிப்பை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு வணிக சங்க கூட்டம் சார்பில் அமெரிக்க பொருட்களை புறம்தள்ள உள்ளதாக வணிகர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நடத்தும் நம்ம எக்ஸ்போ என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 150க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விக்ரமராஜா, தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் முதல் முறையாக வணிக வளாகத்தில் நம்ம எக்ஸ்போ என்ற தலைப்பில் கண்காட்சி தொடங்கியுள்ளதாகவும், ஒரு கிராமத்திலிருந்து வரும் பொருட்களை கூட நினைவுபடுத்தும் வகையில் நம்ம எக்ஸ்போ நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் உள்நாட்டு பொருட்களை வாங்க வேண்டாம் என்று கோஷத்தை எடுத்துள்ளனர். அதனைத் தழுவி வணிகர் சங்கத்தின் சார்பில் உள்நாட்டு பொருட்கள் வாங்க வேண்டும், உள்நாட்டு வியாபாரிகள் மேம்படுத்த வேண்டும் என்ற கோஷத்தை முன்னெடுத்தது இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறினார். அமெரிக்கா கிட்டத்தட்ட 50% இந்திய பொருட்களுக்கு வரி விதிப்பு செய்துள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு வணிகர் சங்கம் கூட்டம் சார்பில் அமெரிக்க பொருட்களை புறம்தள்ள உள்ளதாகவும், அதற்கான ஒரு பட்டியலாக அறிவிப்பை விரைவில் வெளியிடுவோம் என்று தெரிவித்தார். நாங்கள் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு அமெரிக்கா பொருட்களை விற்பனை செய்ய மாட்டோம் என்பதை ஆட்சி மன்ற குழு கூட்டம் வருகின்ற ஒரு வாரத்தில் நடக்க இருக்கிறது. அதிலே எல்லா நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்கப்பட்டு அங்கு புறந்தள்ள இருக்கிறோம். தேனியில் விபத்தில் சிக்கிய ஆட்டோ ஓட்டுநருக்கு முறையாக சிகிச்சை அளிக்காமல் ஒரே நாளில் அரசு மருத்துவர்கள் அவரை வெளியேற்றியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அம்மச்சியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் நதியழகன். இவர் வழக்கம் போன்ற ஆட்டோ சவாரியை மேற்கொண்டிருந்த நிலையில் தனியார் பேருந்து இவரது ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் மதியழகன் தலை மற்றும் கால் பகுதியில் படுகாயமடைந்த நிலையில் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் மதியழகனுக்கு முறையான சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் ஒரே நாளில் அவரை வெளியேற்றியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் முறையாக சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும், தனியார் பேருந்தின் உரிமையாளர் படுகாயமடைந்த மதியழகனுக்கு உதவ வேண்டும் என்றும் உறவினர் பவளக்கோடி என்பவர் வேண்டுகோள் விடுத்ததோடு, நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். அவன் ஆட்டோ நொறுங்கி போச்சு. அவனுக்கு வாழ்வாதாரமே அதுவே. அவனுக்கு அந்த வாழ்வாதாரத்துக்கு பொழப்பு நாய வேணும். தென்காசியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக மூத்த நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் புதிய பேருந்து வழித்தட தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட கனிமொழியிடம் மூத்த திமுக நிர்வாகி தான் மாற்றுத்திறனாளியாக இருப்பதாகவும், 50 ஆண்டு காலம் திமுகவில் பயணித்து இருப்பதாகவும், தனக்கு உதவிடுமாறு முதலமைச்சரின் தனிப்பிரிவு மற்றும் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோரிடம் 4 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் இதுவரை தனக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கட்சிக்காரர்களுக்கு கூட செய்யாத இந்த அரசாங்கம் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்துவிடப் போகிறது என தனது குமுறலை வெளிப்படுத்திய மூத்த நிர்வாகி, தென்காசி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக KKSSR ராமச்சந்திரன் இருக்கும் வரை திமுக விளங்காது என்றும் காட்டமாக தெரிவித்தார். தமிழகத்தில் சாதியம் இல்லாத அரசியல் கட்சியும் இல்லை, அரசியல் தலைவனும் இல்லை என திருவண்ணாமலையில் இயக்குனர் கௌதமன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் படையாண்ட மாவீரா என்ற புதிய திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட படத்தின் இயக்குனர் கௌதமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் சாதியம் இல்லாத அரசியல் கட்சியும் இல்லை, அரசியல் தலைவனும் இல்லை என குறிப்பிட்டவர், தான் வேட்டையாட வந்த சிங்கமா அல்லது வேடிக்கை பார்க்க வந்த சிங்கமா என்பதை விஜய் மற்றும் சீமான் ஆகியோர் தங்களது பணிகள் மூலம்தான் நிரூபிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் ஒரு படைப்பின் மூலம் சர்ச்சையை கிளப்பி அதில் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் படைப்பாளிகளுக்கான பதில் படையாண்ட மாவீரா படைப்பு என்று கூறியவர், ஜெய்பீம் படத்தில் வன்னியரினத்தை இழிவாக காட்டியதன் கோபம்தான் இந்த படைப்பு என்று தெரிவித்தார். தொடர்ந்து தான் செய்த மக்கள் நல பணிகளால் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமே தவிர தான் சேர்த்து வைத்த பணத்தால் வரக்கூடாது என கூறியவர், தான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்டதாகவும் தமிழ் பேரரசு என ஒரு கட்சியை துவங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். அதனால இங்க சாதியம் இல்லாத எந்த அரசியல் கட்சியும் இல்லை, எந்த அரசியல் தலைவனும் இல்லை. சொல்லுங்க. தரமான நெல் பயிரிட்டு அரசு கொள்முதலுக்கு உதவுமாறு காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை
உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து விவசாயிகள் மத்தியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், பொதுமக்களுக்கு பெரிதும் பயன்படும் அரிசியை தரமானதாக வழங்க தரமான நெல் பயிரிட்டு அரசு கொள்முதலுக்கு உதவுமாறு விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர் பரசுராமன், ஊராட்சி மன்ற தலைவர் ராசி மற்றும் திமுக நிர்வாகிகள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் நடைபெற்ற பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய கனிமொழி எம்பி, வரக்கூடிய தேர்தல் என்பது பாரம்பரிய எதிரிகளும் பரம்பரை எதிரிகளும் இணைந்து தமக்கு எதிராக நிற்கும் தேர்தல் என தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கனிமொழி எம்பி, ஒன்றிய பாஜக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியா இல்லை தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்த ஆட்சியா என்ற சந்தேகம் மக்களிடம் எழுந்துள்ள சூழ்நிலையில் நாடு இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களின் 42% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டவர், கல்வி, தொழில் முதலீடுகள், வளர்ச்சி வீதம் போன்ற துறைகளில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என தெரிவித்தார். தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல் என்பது தம் பாரம்பரிய எதிரிகளும் பரம்பரை எதிரிகளும் இணைந்து தமக்கு எதிராக நிற்கும் தேர்தல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறியவர், அவர்கள் மேற்கொள்ளும் சூழ்ச்சி காரணமாக வாக்காளர் பட்டியலை நிச்சயமாக சரிபார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் வரக்கூடிய தேர்தல் நம்முடைய பரம்பரை எதிரிகளும் பாரம்பரிய எதிரிகளும் இணைந்து நமக்கு எதிராக வரக்கூடிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.